சிற்றம்பலம். இன்னைக்கு ஞான சித்தியார் பாப்பம் புணர்ந்து ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் பிறைதளித்தாள் சடையான் தரும் ஒரு பாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்போடும் வணங்கியோவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வவும் ஒன்றோ என்னச் செய்யும் திருவே. இது சிவஞான சித்தியார்ல இருக்கிற முதலாவது. நான் அதை எடுத்துட்டு பார்க்கணும்னா நல்லா இருக்குமா. இதான் எங்கட பிள்ளையார் காப்பு சிவஞான சித்தியார்ல இருக்கிறது. ஹோட்டன் இரு செவியன் என்று தொடங்குது. இதிலே திருவாரூர் எடுத்தா ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன். அது இப்போ உங்களுக்கு எல்லாருலயும் இந்த பாட்டு ஒழுங்குகள் மாறி இருக்கிறதால இருக்கட்டும். அடுத்தது குரு வணக்கம் சொல்லுவார். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணர் நாயுள்ள சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குருசந்தான செய்தியும் சென்றிடாவே என்று அடுத்த பாட்டு. அதாவது இறைவன் வேதாகமங்களை ஆரணம் ஆகமங்கள், ஆரணம் என்பது வேதங்கள், ஆகமங்கள் ரெண்டும் அருளினால் உருவு கொண்டு இறைவன் வடிவம் எடுத்து அருளினால் உருவன்றது படி என்றால் கொஞ்ச நாள்ல வரும். வானத்துல நீராவி இருக்குது, கண்ணுக்கு தெரியாது. கொஞ்சம் குளிர்ந்தா மழையா வரும், இன்னும் கொஞ்சம் குளிர்ந்தா பனிப்புகார், பனித்தூள், பனிக்கட்டி இப்படி வர மாதிரி அருளினால் உருவு கொண்டு காரணன் என்றால் கோஸ் ஆஃப் தி ஆல் கோஸ், எல்லாவற்றுக்கும் அவர்தான் காரணம். அருளானாகில் அவர் அழுத்தியாவிட்டால் கதிப்பவர் இல்லையாகும். There's no redemption, முக்தி இல்லை. நாரணர் முதலாயுள்ள நரசுரர் நாகர்க்கெல்லாம், நாரணர் என்பது விஷ்ணு, நரர் என்பது மனிதர், சுரர் என்பது தேவர்கள், அவர்களுக்கெல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாவே. இந்த குரு சந்தான வழியிலே, குரு சிஷ்ய பரம்பரையிலே வருகின்ற இந்த செய்தி போகாமல் போய்விடும் என்று சொல்லி படிக்கின்றேன். இந்த ரெண்டையும் படிச்சு கொண்டு நாங்க போன முறை அளவையியல் பார்த்தினாங்களே என்ன டாக்டர் இப்ப சொன்னீங்க இந்த பாட்டு எங்க இருக்கு டாக்டர்? அந்த ஆரணம் என்ற பாட்டு இதுல இல்லையே டாக்டர். சிவஞான சித்தியார்ல தான் வர வேணும். என்னென்றால் சிவஞான சித்தியார்ல பாயிரம் என்ற பகுதி இருக்கு. பாயிரம் என்றால் இந்த சிவஞான சித்தியில முன்பகுதி, முன்னிற மாதிரி. சரி சரி சரி, இப்ப இந்த பாடல்கள் மாறி ஒழுங்குகள்ல இருக்கு. இப்பத்த புத்தகங்கள்ல சிவஞான சித்தியார் சுபக்கத்துல முதலாவது பாட்டு ஒரு கோட்டடி செவியரண்டு தொடங்கி அங்கால போகும். அப்படித்தான் என்னுடைய இதுல இருக்கு. ஒரு கோட்டடி செவியரண்டு தொடங்கி ஆதி தமிழா சோதி என்று தொடங்கி ஆரணமாகமங்கள்
அவங்களே காணிடு அது பரவக்கத்துல போட்டு இதெல்லாம் ஏடுகள் தானே அந்த நாளையில ஏடுகள் முன்னே நாங்கள் அந்த காப்பு செயல் எல்லாத்தையும் உண்டா பார்க்கறது இந்த புஸ்தகத்துல இல்லை இது ஆரணம் ஆகமங்கள் அருடினால் உருவு கொண்டு பார்க்கணும் பின்னுக்கு இண்டெக்ஸ்ல இருக்கான் 46வது 65வது பாட்டு 66வது 65வது பாட்டு பாருங்க ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும் எடுத்துட்டீங்களா பாட்டு எடுத்துட்டேன் தேங்க்யூ அடுக்கையிலும் இருந்தா பாப்பம் அது பாடல்கள் இலக்கங்கள் வித்தியாசமா இருக்கு ஒவ்வொரு இடங்கள்ல சில இடங்கள்ல ஒவ்வொரு அதிகாரத்துக்கு 1 2 தான் போடுவாங்க 64 65வது பாட்டு எல்லாத்துலயும் பார்க்கல அது எடுக்கிறேன் இப்ப ஷேர் பண்ணா சரி தெரியுதா காரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரலன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாக நாரணர் முதலாய் உள்ள சுரர் நரனாகற்கெல்லாம் சீரணி ஒரு சந்தான செய்தியும் சென்றுடாவே இது ஒரு முக்கியமான ஒரு பாட்டு இந்த குரு வணக்கத்திலேயே 2 விஷயம் சொல்லிட்டார் முதலாவது பாட்டுல சொல்லிட்டார் என்ன பிள்ளையாருடைய பாட்டுல ஒரு கோட்டடி செவியன்ல இறைவனுடைய அருள் இருந்தால் அதான் சிந்தை திருகோட்டும் எங்களுடைய புத்தியிலே இருக்கிற திருகுகள் பிள்ளையா விளங்குவோம் அக்கறை இல்லாம இருப்போம் இது என்னத்துக்கு கண்டிருப்போம் அப்படியான திருகுகள் எல்லாவற்றையும் நீக்கிறது இறைவனுடைய அருள் சிந்தை திருகோட்டும் பிறகு கடைசியில முத்தி இன்பத்தையும் அளிக்கும் அதைத்தான் குறிப்பாக சொன்னால் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் இந்த பிரம்மபதம் விஷ்ணுபதம் கூட எங்களுக்கு பொருட்டில்லை என்ற அளவுக்கு அதுக்கு மேலான முத்தி இன்பத்தை தரும் என்றதை சொன்னேன் இங்க சொல்றேன் கேட்டால் கொஞ்சம் எழுத்த பெருசாக்குவீங்களோ ஐயா பெருசாக்குறது தேங்க்யூ காட் முந்தி வகுப்புக்கு வந்தாக்களுக்கு சிவஞான சித்தியார் புஸ்தகம் ஒன்று கொடுத்தனாங்க அதுல நீங்க 65 சில புத்தகங்கள்ல 65ஆம் பாடு சில புத்தகங்கள் 66ஆம் பாட்டாக இருக்கும் பாருங்க பிரிண்ட் அவுட்டும் கொடுத்தனாங்க நீங்க வந்த புத்தகத்துல 65 அப்ப இதுல இதுல இந்த காட்டுண்ட கருத்து என்னன்னு கேட்டா ஒன்று நூல்கள் எங்களுக்கு ஆரணம் வேதாகமங்கள் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லப்படுகிறது இந்த வேதாகமங்கள் இறைவனிடமிருந்து வந்தன என்று சொல்லப்படுகிறது அடுத்தது அது இல்லாட்டிக்கு எங்களுக்கு முத்தி இல்லை என்று சொல்லப்படுகிறது அப்ப இது முக்கியம் எங்களுக்கு ஏன்னா இன்றைக்கு வேதங்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்றாக்கள் இருக்கணும் புத்தகங்கள் தேவையில்லை என்றாக்கள் இருக்கணும் இதெல்லாம் ஆக்கள் எழுதினது மக்களால் எழுதப்பட்டது வேதங்களுடைய காலம் எல்லாம் சொல்லுறது இருக்கு அதை பற்றி எல்லாம் பார்ப்போம் நாங்க வேதங்களுடைய காலம் இருக்குது இது இத்தனையாம் வேதம் இத்தனையாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது இது இப்படியான ஒவ்வொரு இடங்களுக்கு காலம் இருக்குது ஆகவங்களுக்கு காலம் என்று சொல்லி இத்தனையாம் நூற்றாண்டெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனா இதுல அகமங்கள் வேதங்கள் எல்லாம் இறைவனிடமிருந்து வந்தது என்று சொல்லுகின்றது அவை முத்திக்கு மிக முக்கியம் என்று சொல்லுகின்றது இது மிக முக்கியமான ஒரு பாட்டு அது மட்டுமல்ல எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பூமியை மையமா வச்சு கொள்ள இந்த உலகத்திலே வச்சுத்தான் நாங்கள் யோசிக்கிறது மனுஷரையும் பூமியையும் மையமா வச்சுத்தான் பல சமயங்கள் இந்த கடவுட்கொள்கை இருக்குது அதுக்கு பூமி மட்டும்தான் உலகம்
அதுக்கு அங்கால வேறு ஒன்று இருக்கிறதா அவர் சொல்றேன். சூரிய சந்திரர்கள் நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் இறைவன் போட்டு விட்ட விளக்குகள் என்ற மாதிரி தான் அவர் சொல்றது, லைட்ஸ். ஆனா எங்களுக்கு எத்தனையோ அண்ட சராசரங்கள் எல்லாம் இருக்குது. அண்ட சராசரங்கள்ல மனிதருக்கு அப்பாற்பட்டு எத்தனையோ உயிர்கள் இருக்குது. இப்ப சுரர் என்பது தேவர்கள், நரர் என்பது மனிதர்கள், நாகர் என்பது பாதாள லோகவாசிகள். அப்ப சுரர் நரர் நாகருக்கு எல்லாம் என்று சொல்றார். அப்ப இது மனிதனுக்கு மட்டும் இல்ல, அகில அண்ட சராசரங்களுக்கும் இறைவனர் எழுதியிருக்கிறார். இப்ப வேதாகவங்கள் ஏதோ எங்கட பூமிக்கு, இந்த பாரத தேசத்துக்கு அல்லது எங்கட சைவ சமயத்துக்கு இல்லை, எல்லாருக்கும் அதுதான். அடுத்தது எர்த் சென்ட்ரிக் அப்ரோச் என்று சொல்றது, பூமியை கொண்டது. அடுத்ததாக என்னென்று சொல்றது, மேன் சென்ட்ரிக் அப்ரோச். ஹியூமன் சென்ட்ரிக் அப்ரோச், அதாவது மனிதனை மையமாக வைத்துத்தான் இறைவன் எல்லாம் செய்யும். மனிதன் மட்டுமல்ல, இந்த மற்ற ஏழான தேவர்கள் தெய்வங்கள் மட்டுமல்ல, புழு பூச்சி, ஆமை கரடி முதலான எல்லா 84,100,000 யோனி பேதன் நிறசேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் நின்றானே. எத்தனையோ விதமான உயிரினங்கள், 84 லட்சம் வகையான உயிரினங்கள், ஸ்பீசிஸ் இந்த அண்ட சராசரங்கள் எங்கும் இருக்கிறதாக சைவம் வகுத்து சொல்லி இருக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் சொல்லும். தாவரங்கள் 20 லட்சம் வகையான தாவரங்கள் இருக்கின்றன. இந்த ஏழு புறப்பு என்றதுல சொல்லுவேன், ஏழு புறப்பும் தீயதை தீண்டா என்று வருதல்லும். அந்த 7 புறப்பு என்றதுக்கு சொல்லப்படும். இந்த 7 புறப்புகள் எவை என்ற தாவரங்கள், நாட்கால் விலங்குகள், மற்றது நீர் வாழ்வன, மற்றது பறப்பன, மற்றது தாவுவன, மற்றது தேவர்கள், தேவர்கள் ஒரு பரப்பு. அப்படியே ஒவ்வொரு தேவர்கள், மனுஷர்கள், தேவர், மனிதர், தாவரங்கள், நாட்கால் விலங்கு, பறப்பன, தாவுவன, நீர் வாழ்வன. 7 வகையான பிறப்புகள்ல ஒவ்வொன்றுக்கும் இலக்கம் சொல்லி வள்ளுவருடைய குரல் வரும். எழுபுறப்பும் தீயவை தீண்டா பழிபுறங்கா பண்புடை மக்கட்பெறின் என்று வரும். இந்த எழுபுறப்பு என்பதற்கு உரை எழுதியக்குள்ள வரிமையர்களை இந்த பாட்டொன்று போடுவார். அதுல தாவரங்கள் 4-5 என்று போடுவார். 4-5 4-5 20 லட்சம். 10 என்று போடுவார். 10 லட்சம் என்று ஒவ்வொன்றுக்கும் ஸ்பீசிஸ் போட்டு கணக்கு போட்டுருவார். அப்ப இப்படி எல்லாருக்காகவும் இந்த இது இருக்கு. அப்ப இறைவன் எங்களுக்காக, இந்த உலகத்துக்காக, எங்களுடைய பூமிக்காக மட்டுமல்ல, அண்ட சராசரங்கள் எல்லாவற்றுக்காகவும் இருக்கிறான். மற்றது எல்லா உயிர்களுக்காகவும் இருக்கிறான், மனிதருக்காக மட்டுமல்ல. அதே சமயம் இந்த வேதாகமங்கள் ஏதோ இந்த குறிப்பிட்ட வர்க்கத்துக்கு அண்ட சராசரம் எல்லாவற்றுக்கும் பொதுவாக இருக்கின்றது. இந்த செய்தி எல்லா இடமும் குரு சிஷ்ய வடிவில போய்கொண்டிருக்குது. இறைவன் தான் அதை தந்தவர் என்றது இந்த பாடலுண்டாக, குரு வணக்கத்தினுடாக. இனி அடுத்ததாக பார்த்தால், முதல் நாங்கள் பார்த்ததை தான் நான் அப்படினால பார்த்து கொண்டு போகலாம். அதுல அடுத்ததாக பார்த்தால், இந்த அடுத்ததாக பார்த்தால், இந்த சென்ற வாரம் நாங்கள் இந்த உண்மையை எப்படி அறிகிறது என்று பார்த்தோம். நாங்கள் அளவை எப்படி அறிகிறது என்றதை பார்த்த நாங்கள். அப்ப இப்படி உண்மையை அறிகிற வழியே அளவை இயல் என்று போட்டிருக்குது. அந்த அளவை இயல்ல நாங்கள் எங்களுடைய சமயத்துல 3 விதமாக பார்க்கிறோம். நாங்கள் ஒன்று சுருதி, யுக்தி, அனுபவம் எந்த விஷயத்திலே இதுக்கு மட்டுமல்ல, அது மெடிக்கலா இருந்தாலும் சரி, அல்லது ஆசிரியரா இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரமா இருந்தாலும் சரி, நூல்களில் படித்தது ஒன்று இருக்குது சுருதி. யுக்தி என்பது பகுத்தறிவுக்கு அதை அப்ளை பண்ண வேண்டும். சும்மா புத்தகத்தை படித்தது அப்படியே செய்யலாதானே. பகுத்தறிவுக்கேற்ப அதை நாங்கள் பிரயோகிக்க வேண்டும். யுக்தி என்றது அனுபவம், பிராக்டிக்கலா இருக்க வேண்டும். பிராக்டிக்கலா இருக்க வேண்டும். இந்த 3 சுருதி, யுக்தி, அனுபவம் இந்த 3ஐயும் வைத்துத்தான் நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும்.
இப்ப சில விடயங்கள் நூல்கள்ல இருக்குது. ஆனா அது இன்றைக்கு எங்களுக்கு பகுத்தறிவின்படி பார்த்தால் அது சரியாக படவில்லை என்றால் அதை யோசிக்க வேண்டும். சில விஷயங்கள் நூல்கள்ல இருக்குது, ஆனா இன்றைக்கு பார்த்தா அது பிழையா இருக்குது என்றால் யோசிக்க வேண்டும். சில விஷயங்கள் நூல்கள்ல இருக்குது, ஆனா பிராக்டிகபிள் இல்லை. அப்ப அதையும் யோசிக்க வேண்டும். அப்ப மூன்றையும் பார்க்க வேண்டும். ஆறுமணாளரும் சொல்லுவார், இந்த ஒரு காரியத்திலேயும் சுருதி, யுக்தி, அனுபவம் மூன்றையும் பார்த்து செய்ய வேண்டும். அவர் எங்க சொல்றாரு என்றால், இந்த அன்னதானம் மடங்கள்ல சாப்பாடு கொடுக்கணும் தானே, அந்த நல்ல சாப்பாடு கொடுக்க சாதி பார்த்து பிராமணருக்குள்ள வச்சு கொடுக்கறது. பசி உள்ள சனம் அதுக்குத்தான் சொல்லுவார், இது சுருதி, யுக்தி, அனுபவம் மூன்றுக்கும் பொருந்தாது வருவர். புத்தகங்கள்லயும் அப்படி இல்லை, பகுத்தறிவுக்கு ஒவ்வாது. பசிதாகங்கள் எல்லாம் எல்லா ஜாதியாருக்கும் பொதுதான். 2 ஓட்டவர் சொல்லுவார், பிராமணர் எல்லாரும் கஷ்டப்பட்டது ஒன்றும் இல்லை, மற்ற ஜாதியார் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஒன்றும் இல்லை. விளங்குதானே? அப்படி அதை சொல்லி போட்டு சொல்லுவார். இது அனுபவத்துக்கு அதை பார்த்து பிராக்டிக்கலா செய்ய ஒரு 1.5 மணி நேரம் வடிவா சொல்லுவார். சுருதி, யுக்தி, அனுபவம் மூன்றுக்கும் தப்பானது என்று சொல்லுவார். அது ஒன்று. மற்றது அடுத்தது அனுபவம் மூன்றுக்கும் அதை பார்த்து செய்ய வேண்டும். அது அந்த இது ஒன்று இருக்குது. அடுத்ததா இது இன்றைக்கும் இருக்குது. நீங்கள் சிரிப்பீங்கள். யாராவது இங்க ஐயர் வீட்டு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிறீங்களா? எனக்கு அழைப்பு வந்தது, போனேன். போனா அங்க பார்த்தா அது ஐயர் பேர் எல்லாருக்கும் பொறும்பா ஒரு சபை கூட்டிக் கொண்டு பொறும்ப மற்றவைக்கு ஒரு சபை. அதுக்கப்புறம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறல, ஐயர் வீட்டு கல்யாண வீட்டுக்கு இங்க ஊர்ல கூடி அப்படி இருக்கல, கதை வீடு எல்லாம் ஐயர் வீடு. இப்ப இங்க இருந்துட்டு அப்ப அவர்களுக்கு அங்க போறோன்னு ஒரு ஆச்சாரியத்துக்கும் ஒரு தொண்டு வந்துட்டு இருந்துட்டு இங்க பார்க்க நாங்க சாப்பிடப்படாது தண்டப்படாது அப்படி இதுகள் இங்கேயும் இருக்கு. ஏதோ இல்லாத ஒன்று இல்லை. கனடாவில் அது அகெயின்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட் என்ன கிரிமினல் ஆஃபென்ஸ். அப்ப இதுதான் அந்த சுருதி, யுக்தி, அனுபவம் மூன்றையும் பார்க்கணும். அதை அந்த நாளே சொன்னார்கள், காண்டல், கருதல், உரை. அப்ப எங்களுக்கு முதலாவது போன முறை நாங்கள் காண்டலை பற்றி பார்த்துறாங்க. காட்சிகள்ல பல வகை காட்சி இது கண்டு பார்த்துறாங்க. கண்ணால பார்த்து அறிகிறத வச்சு உண்மையை அறியலாம். ஆனா கண்ணால பார்க்கறதுல சொல்ல எங்களுக்கு பழமொழி ஒன்று இருக்கு, கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்டதும் போய் தீர விசாரித்து அறிந்ததே மெய்யண்டு. அப்ப கண்ணால காண்றதுல காட்சிகளை பார்த்தினாங்க. அதுல மெக்கானிக்கல் பெர்செப்ஷன், பொறி காட்சி, ஜஸ்ட் ஒருக்கா பார்த்துட்டு இருக்கிறது, மனதுல பதியாது. பிறகு புலன் காட்சி, சென்சுவல் பெர்செப்ஷன். பிறகு அடுத்தது சப்ஜெக்டிவ் எமோஷனல் பெர்செப்ஷன், தன் வேதனை காட்சி, அது பார்த்தினாங்க. அடுத்தது டிஸ்டோர்டட் பெர்செப்ஷன், திரிபு காட்சி. டவுட்ஃபுல் பெர்செப்ஷன், ஐய காட்சி. பிறகு அடுத்தது மற்றது மாயக்காட்சி, ஜாலக்காட்சி, இந்திரஜால காட்சி, மஜிக்கல் பெர்செப்ஷன். என்ன மஜிக்ஸ் இல்லாது இருக்கிற மாதிரி காட்டுறது. மந்திரவாதி வித்த காட்டுவார், புறா பறக்குது, இது தண்டு அதெல்லாம் ஜாலக்காட்சி. ஜாலக்காட்சி, இந்திரஜால காட்சி. இந்திரஜால காட்சின்றது முன்னால ஒருத்தருக்கு காட்டுறது. மகேந்திர ஜால காட்சின்றது ஒரு பெரிய காட்சி, அது பெரிய மேஸ், பெரிய பப்ளிக்கு செய்யறது மகேந்திர ஜால காட்சி. மற்றது அடுத்தது ஹெலுசினேஷன், பிரமை காட்சி. சித்த பிரமை உள்ளவர்களுக்கு வாரது, மனநோய் உள்ளவர்களுக்கு வாரது பிரமை காட்சி, ஹெலுசினேஷன்ஸ். மற்றது அது ஒன்று. மற்றது இலூஷனல், மாயக்காட்சி, காணல் நீர், இல்லாது இருக்கிற மாதிரி தெரிகிறது, இல்லாதது இருக்கிற மாதிரி தெரியுது, மாயக்காட்சி. அடுத்தது அதே மாதிரி அங்கால யோக காட்சி, இருந்த இடத்துல இருந்து கொண்டே இருக்கிறதெல்லாம் தெரியும், இருந்த இடத்துல இருந்து கொண்டே கடந்த காலத்தில் நடந்தது தெரியும்,
இப்ப நடக்கிறது எதிர்காலத்தில் நடக்க போறது தெரியும். யோக காட்சி சமாதியால் மலங்கள் வாட்டி பொருந்திய தேசகால இயல்புகள் பொருள்கள் எல்லாம் இருந்து உணர்கின்ற ஞானம் யோகனல் காண்டலாம். அது யோக காட்சி. அடுத்தது ஞான காட்சி. ஞான காட்சி எங்கும் இறையை காண்றது. இறையை காண்பது ஞான காட்சி. அபிராமி அந்தாதியிலே இந்த காட்சிகள் வந்தது. நேற்று படிக்கைக்குள்ள எல்லாம் எங்கு அம்பாளுடைய காட்சியை காண்றத சொல்ல பாடு வர்றதுல பார்க்கும் திசைதோறும் பாசாங்குஷமும் எல்லா பார்க்கிற இடமெல்லாம் அம்பிகையின் வடிவம் தான் தெரியுது. பாசாங்குஷமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புது மலர் ஐந்து மலரம்புகள் கரும்பும் கரும்புவில்லும் என்னெல்லாம் தீர்க்கும் திரிபுரையால் திருமேனியும் திரிபுர சுந்தரின்னு திருமேனி சிற்றிடையும் சின்ன இடையும் வார் குங்கும முளையும் குங்கும குழம்பு அப்பப்பட்ட முளையும் முளை மேல் முத்து மாலையுமே அதன் மேல் அணிந்த முத்து மாலை பார்க்கும் திசை தோறும் என்று சொன்னார். பார்க்கும் திசை தோறும் பார்க்கிற இடமெல்லாம் தெரியுது. இதுதான் ஞான காட்சி. இதை அப்பர் சுவாமிகள் படித்திருப்பார். நிறைய திருத்தாண்டகத்துல வரும் பார்க்கும் இடம் தோறும். முதல்ல வேட்டாகி விண்ணாகி நின்றாய் போற்றி பூசையொலி எலாமானாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே பிறகு வடியேறு திருசோழன் தோன்றும் தோன்றும் அந்த பாட்டெல்லாம் இருக்குல்ல, அஜோகர் சுவாமிகளுடைய பாட்டு. எல்லாம் ஞான காட்சி. ஞான காட்சி. இப்ப இவ்வளவு விதமான காட்சிகளை பற்றி பார்க்கிறாங்க. இப்ப காணால கண்டு மெய்ய அறியலாம் என்பது உண்மை. ஆனா காட்சியில இவ்வளவு விதங்கள் இருக்கின்றன என்று சொல்லி இப்ப இனிமேல் நாங்க தேவாரத்தை பார்த்தாலும் சரி, இன்னொருத்தர் கண்டுண்ட சொன்னாலும் சரி, நாங்கள் என்ன காட்சி என்று எங்களுக்கு தெரியும். எங்களுக்கே சில பேர் சொல்லி இருந்தா போல இருந்து அதுல சிவபெருமான் தெரிகிறார், இதுல என்ன வானத்துல சிவபெருமான் தெரிகிறார், படங்கள் எல்லாமே இருந்து ஓட்டு. இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தோன்னா கிரியேட் பண்ணிடலாம், அது வேறு. அதெல்லாம் ஒவ்வொரு விதமான காட்சிகள். இது காட்சி. இன்றைக்கு நாங்கள் நூல்களை பற்றி பார்ப்போம். புஸ்தகங்கள் என்ன? எங்களுக்கு 2 புத்தகங்கள். 2 புத்தகங்கள் சொல்லுவார்கள். வேதம், ஆகமம். ஒன்றோடு ஒவ்வா உளபலவாம் என்று வரும் அந்த பாட்டு. ஓது சமயங்கள் பொருளுணர் நூல்கள் ஒன்றோடு ஒன்றா உளவாம்பலவும் அவற்றுள் ஜாது சமயம் பொருள் நூல் ஜாது இங்கு எண்ணின் இவற்றுள் ஓது சமயம் பொருளுணர் நூல்கள் எத்தனையாவது பாடல் என்று பார்த்து சொல்றேன் பாருங்க. ஓது சமயம் பொருளுணர் நூல்கள் உளபலவாம் இது 265ஆம் பாடல் என்னுடைய புத்தகத்துல. உங்களோட புத்தகத்துல பாருங்க, அதுக்கு மேலே இருக்க ஓது சமயங்கள் பொருளுணர் நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உளபலவாம்.
264 இருக்கு. 264 நானும் இதிலே படுத்து. இங்க பாருங்க, இதுல தெரியுதா? ஓ ஓ ஓது சமயங்கள் சொல்லப்படுகின்ற, கூறப்படுகின்ற, படிக்கப்படுகின்ற, போதிக்கப்படுகின்ற. ஓதல், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஓது சமயங்கள், பொருள் உணரு நூல்கள், இந்த மெய்ப்பொருளை உணர்த்துகின்ற, உணரப்படுகின்ற நூல்கள், ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல், ஒன்றோடு ஒன்று ஒத்துக்கொள்ளாமல், உள பலவும் பல இருக்கின்றன. உண்மைதானே? சமயங்கள் பல இருக்கின்றன, நூல்கள் பல இருக்கின்றன, ஒன்றோடொன்று ஒத்துக்கொள்ளாமல் முரணுட்டு இருக்கின்றன. இவற்றுள் யாது சமயம்? இதுக்குள்ள இதுதான் சமயம். பொருள் நூல் யாது இங்கென்னில், இதுல உண்மையான பொருள் நூல் யாது இங்கு என்று சொன்னால், இது ஆகும் அது அல்ல எனும் பிணக்கதின்றி, இதுதான் சமயம், இதுதான் நூல், இல்லை இல்லை அதுதான் சமயம், அதுதான் நூல் என்ற பிணக்குகள் இல்லாமல் நீதியினால் இவை எல்லாம் ஓரிடத்தே காண நின்றது யாது ஒரு சமயம் அது சமயம். எல்லா நூல்களையும் நீதியாக ஓரிடமாக ஒரு டோட்டாலிஸ்டிக் வியூ முழுமையாக பார்த்து நிற்கிறது எதுவோ அது சமயம். பொருள் நூல் அது பொருள் நூல் ஆதலினால், அப்படியானபடியினாலே இவை எல்லாம் அருமறை ஆகமத்தே அடங்கியிடும். இந்த எல்லா நூல்களும் உலகத்தில் இருக்கிற சகல சமயங்களுடைய நூல்கள், புஸ்தகங்கள், அறிவுகள், எழுதப்பட்ட நூல்கள், சொல்லப்பட்ட நூல்கள், எழுதப்பட்டு கொண்டிருக்கின்ற நூல்கள், இனி வரப்போகின்ற நூல்கள் யாவும் இந்த வேதம், மறுமறை வேதங்கள், ஆகமங்கள் இந்த ரெண்டுக்குள்ளையும் அடங்கிடும். அவை இரண்டும் அரணடி கீழ் அடங்கும். இதெல்லாம் இறைவனிடம் இருந்து அவனுடைய அடிக்கு கீழே வரும். புரிந்ததா? இது இந்த பாட்டுண்ட பொருள் புரிந்தது. இனி அதை எப்படி என்று பார்க்க வேணும். அது எப்படி உலகத்தில் இருக்கிற நூல்கள், வருகின்ற எல்லா சமயங்கள நூல்களும் வேதாகமத்துக்கு எப்படி அடங்குதுன்றதைத்தான் இன்றைக்கு பார்க்க போறோம். சரியா? அது விளங்குச்சு. அப்ப அப்படி பார்க்கின்ற பொழுது அப்ப எப்படி இதுக்குள்ளே அடங்குது என்று பார்த்தால், இந்த வேதம் என்றால் என்ன, ஆகமம் என்றால் என்ன? வேதம், வாட் இஸ் வேதம், வாட் இஸ் ஆகமம் என்றது ஒன்று இருக்குது. அப்ப வேதம் என்பது சொல்லுவார்கள் தமிழ் வேதத்துல ரெண்டு கருத்து. ஒன்று வேதம் பொது நூல். சைவத்தின்படி வேதம் இஸ் a ஜெனரல் டெக்ஸ்ட். அது எல்லாருக்கும் பொதுவானது, உலக வாழ்க்கையில இருக்கிற எல்லாருக்கும் பொதுவானது. ஆகமங்கள் சிறப்பு நூல், ஸ்பெஷல் டெக்ஸ்ட். அது தீவிர ஆன்ம நாட்டமுடையவர்களுக்கு மட்டும். சொல்லுவார்கள் வேதம் பொது நூல், உலகியல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு. ஆகமம் சிறப்பு நூல், சத்தினிபாதருக்கு என்று சொல்லுவார்கள். சத்தினிபாதர் என்றால் விளங்கும் இறைவனுடைய அருட்சக்தி பதிந்து ஆன்ம நாட்டத்துல கொஞ்சம் தீவிரமா இருக்கிறார்கள். சத்தியவானத்திலே 4 படிநிலை இருக்கு. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 இருக்கு. அதிதீவிர சத்தினவாதிகள் இதுல முழுமையாக ஈடுபட்டிருப்பார். மற்றவர்களுக்கு ஒவ்வொரு கிரேடிங், எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதா நீங்க இருக்கிறோம். அப்ப ஆகமங்கள் அவை. இப்ப வேதம் பொது நூல், ஆகமம் சிறப்பு நூல், அது விளங்குது. அப்ப வேதத்துல இந்த ஆன்மீக விடயங்கள் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கும், ஆகமத்துல விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கும். அப்ப வேதங்கள் என்ற பொழுது பார்த்தால் அது எங்க இருந்து வருதுன்னா, வித்தென்றது வேதத்தினுடைய அடிச்சொல், வேர்ச்சொல். வித்தென்றதுல இருந்து வந்தது. வித்தென்றால் அறிவு, வித்தை, வித்தியாசாலை எல்லாம் படிச்சிடமில்லோ. வித்தியாசாலை, வித்தியாலயம், இந்த பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் பேர் இருக்கு. இலங்கையில இலங்கையில இருக்கிற பார்முனாளர் ஸ்தாபனங்கள் அந்த நாளில் பள்ளிக்கூடங்கள் எல்லா இடத்துக்கும் வித்தியாசாலை என்றுதான் பெயர். இப்ப நாங்க ஃபேஷனாக எல்லாவற்றையும் கல்லூரியா மாத்திட்டோம். கல்லூரியா மாத்திட்டோம். என்னுடைய ஊர்லயே ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது.
அது திருஞான சம்பந்த வித்தியாசாலை. நான் படித்த பிரைமரி ஸ்கூல். அதை ஸ்தாபித்தவர் ராசரத்னம். 2 ராசரத்னம், MS ராசரத்னம் ஒருத்தர் இருந்தவர். மற்றது ஹிண்டு போட் ராஜரட்னம். ஹிண்டு போட் ராஜரட்னம் ஹிண்டு போட்டுக்கு பிரசிடென்டா இருந்தவர். MS ராஜரட்னமும் ஹிண்டு போட்டு இருந்தவர். இவர் ஒரு அட்வொகேட் தான். என்னுடைய பெத்தாச்சி என்று சொல்றது அம்மம்மாவுக்கு தம்பி முறையான். இப்ப இவர் 2 பள்ளிக்கூடங்கள் ஸ்தாபித்தார். 2 இல்ல கூட. எங்கட ஊர்ல 2, திருநாவுக்கரசு வித்தியாசாலை, மற்றது திருஞான சம்பந்த வித்தியாசாலை. நெடுந்தீவிலையும் போய் பள்ளிக்கூடம் ஸ்தாபித்திருக்கிறார் அந்த நாளைகள் தீவு பகுதி மக்களுக்கு. அப்ப இந்த பாடசாலையை திறக்கிறதுக்கு சர் பொன் ராமநாதன் வந்திருந்தார். அப்ப அவர் அதை திறந்து வைத்து ராசரத்னம் வித்தியாசாலை என்று பெயர் வைக்கிறார். என்ன ராமநாதனுக்கு ராமநாதன் காலேஜ் தானே பேர். என்ன இவர் இல்ல என்னுடைய பேர் எல்லாம் வைக்க வேண்டாம், இதுக்கு திருஞான சம்பந்த வித்தியாசாலை என்றே பேர் வைப்பு கொண்டு வச்சது. இதுதான் கதை. அப்ப இதுங்களுக்கு செவி வழியா வந்து கொண்டிருக்கும் என்ன வீட்டுக்குள்ள அப்படி வச்சது. பிறகு பிற்காலத்துல அவர் பள்ளிக்கூடம் நடத்துறது கொஞ்சம் காசு இல்லை அவருக்கு. பிறகு தன்னுடைய இதுகளும் போய் கடன்களும் வந்துட்டு ஒரு வயோதிப காலத்துல இருக்கல. பிறகு மற்ற ஆக்கள் எங்களுடைய கிராண்ட் ஃபாதர் கொஞ்சம் பேர் சேர்ந்து இந்த பள்ளிக்கூடங்களை பொறுப்பெடுக்கிற அவரிடமிருந்து பொறுப்பெடுத்து அவருடைய அதனே ஒரு சபை ஒன்று சேர்ந்து அந்த சபை ஒவ்வொரு தரும் அந்த நாளையில 100 ஓட்டு அவருடைய கடன்கள் தீர்த்து விட்டது. அந்த நாளையில் அந்த அளவுக்கு பள்ளிக்கூடம் நடத்தி அது இந்த 3 ஜெனரேஷன் அப்படித்தான் இருந்தது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மேல வரையணும் அது திருப்பி. அது அப்ப அந்த திருஞான சம்பந்த வித்தியாசாலைய பிறகு எங்களோட ஊர்ல ஒரு காலேஜ் இருக்குது, வட்டுக்கோட்டை ஹிந்து காலேஜ் இருக்குது. அது சைவ ஆங்கில வித்தியாசாலை என்று தொடங்கினது. அதை தொடங்கின ஒரு அம்பலவான நாவல். கேள்விப்பட்டீங்களோ தெரியாது, சித்தங்காணியை சேர்ந்தவர் அம்பலவான நாவல். நாவலருடைய அடக்கமானவர். இந்தியாவில போயிருந்தவர். நூல்கள் புத்தகங்கள் எல்லாம் எழுதி இருக்கிறார். அவருடைய சொந்தக்காரர் எல்லாரும் விதிக்கணும். இப்ப பிறகு அங்கே ஒரு சித்தங்கண்டருக்கு ஒரு சிலை வச்சிருக்கணும். அம்பலவான நாவலர். அவர் சைவ ஆங்கில வித்தியாசாலை இங்கிலீஷ் எடியூகேஷனுக்காக தொடங்கினது. அது பிற்பாடு வட்டுக்கோட்டை ஹிந்து காலேஜா நாங்கள் இருக்கே வந்துட்டு. இந்த திருஞான வித்தியாசாலையும் பிற்காலத்துல நம்முடைய ஆக்கள் அதன் பெயர் மாற்றி இப்ப வட்டு சென்ட்ரல் காலேஜா வந்துட்டு, வட்டுக்கோட்டை சென்ட்ரல் காலேஜ். என்னுடைய மச்சானும் அதுக்கு பொறுப்பா இருந்து என் மாத்தினதுண்டு. இது வித்தியாசாலை என்று இருக்க, அது ஏதோ சின்ன பள்ளிக்கூடம் மாதிரி இருக்குது. அதோடையினால மாத்துறதுன்னு சொன்னார். அப்படி எல்லா வித்தியாசாலைகளும் இப்ப ஊரிகளா விட்டது, கல்லூரிகள். வித்தை என்றது வேதம், வித்தை என்பது அறிவு. அப்ப அறிவு நூல் எல்லாம் வேதம் தான். அறிவு நூல் எல்லாம் வேதம் தான். அது முதலாவது. அப்ப எப்படி எல்லாம் வேதத்துக்கு வருமண்டா பார்ப்போம். எங்கட வேதங்கள் சிந்து சமயத்துல ரிக்கு, ஜசுர், சாமம், அதர்வனம் என்ற 4 வேதங்கள். இந்த 4 வேதங்கள்லையும் என்ன இருக்குது என்று அது மிக பெருது. இது ஒருத்தரும் படிப்பிக்கிறையில அந்த நாளில இது வாசனை கூட காட்டல. எங்கட சைவ சமயத்துல இங்க வேதத்தை பற்றி இருந்ததா? வேதம் என்று வரும். தேவாரம் முழுக்க வேதம் ஓதி ஒன்னூல் உண்டு, வேதம் என்று வரும். இந்த வேதத்தையோ ஆகமத்தையோ கண்ணிலையும் காட்டுறது. அதுதான் இப்ப சைவத்துல அந்த வேத ஆகம எதிர்ப்பு குழு கொண்டு இருக்குது. ஏன்னா அதை பற்றி கண்ணிலையும் காட்டல. இடையில 2 சாப்டர் போட்டா தானே விளங்கி இருக்கு. இப்ப வேதத்துல என்ன இருக்குண்டா, வேதத்துல பழைய வேதங்கள்ல எல்லாத்துலயும் பார்த்தா ஒரு பக்கம் பெரிய துதிப்பாடல்கள் இருக்கும். துதிகள், இறைவனுக்கு வணக்கத்துக்குரிய துதிப்பாடல்கள், அவரை நமஸ்கரிக்கிற பாடல்கள், போற்றுகிற பாடல்கள், அவற்றை பராக்கிரமத்தை சொல்ற பாடல்கள், எங்கள் நம்பிக்கையை பிரகடனப்படுத்துகிற பாடல்கள், மற்றது அவரிடம் வேண்டுகிற பாடல்கள், எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்கிற பாடல்கள், அவரை வாழ்த்துற பாடல்கள். சொன்ன தோத்திரம் என்றா சோத்திரம் ஷட் லட்சணம் என்று சொன்ன 6 லட்சணங்கள் தோத்திரங்களுக்கு உண்டு. போற்றுதல், வாழ்த்துதல், வணங்குதல், மற்றது இறைஞ்சுதல், மற்றது அவற்றை பராக்கிரமத்தை புகழுதல், என்னுடைய நம்பிக்கையை பிரகடனப்படுத்தல். இதுல ஒன்றோ பலவோ சேர்ந்து தோத்திரங்கள் நிறைய இருக்கு. தோத்திரங்கள்ல இறைவனை பல பெயர்களால கூப்பிட்டு இருக்கிறார்கள். இந்திரன், சந்திரன், வாயு, அக்னி, அஸ்வினி தேவர், அப்படி நிறைய தேவர்கள் வடிவில எல்லா உயர்களையும் வணங்கி இருக்கிறார்கள். அதெல்லாம் தொகுத்துத்தான் உண்டு, தோத்திரங்கள் உண்டு. 2வது பார்த்தால் வேதத்துல இருக்கிறது உண்டு பார்த்தால் வேதத்துல புருஷார்த்தம், மனித வாழ்க்கைக்குரிய 4
இலக்குகளை பற்றி சொல்லி இருக்கு. வாட் இஸ் த கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப்ண்டா கன பேருக்கு தெரியாது. இப்ப இருக்கிற பெரியவர்களை கேட்டு பார்த்தாலே பாருங்க, வாட் இஸ் த கோல் ஆஃப் யுவர் லைஃப்ண்டா தெரியாது. வாட் இஸ் த கோல் ஆஃப் யுவர் லைஃப்ண்டா ஏதாவது சொல்லுவார்கள். நான் இன்ன இப்படி ஒரு வீடு வேண்ட வேணும், அல்லது இப்படி ஒரு கார் வேண்ட வேணும், அல்லது ரிட்டையர் பண்ணி இங்கே போய் இருக்கணும், அப்படித்தான் ஒரு கோல் சொல்லிவிடுவேன் எல்லாரும். கோல்ண்டா இலக்கு. ஆனா மனித வாழ்க்கைக்குரிய இலக்கை சொல்றார்கள் அறம் பொருள் இன்பம் வீடு. அது வடமொழியில அறத்தை தர்மம் என்று சொல்லுவார்கள், பொருளை அர்த்தம் என்று சொல்லுவார்கள், இன்பத்தை காமம் என்று சொல்லுவார்கள், வீட்டை மோட்சம் என்று சொல்லுவார்கள். அப்ப நாங்கள் அறம் பொருள் இன்பம் வீடு என்பது வேதங்கள்ல தர்ம அர்த்த காம மோட்சம், இந்த 4 விடயங்களும் வேதங்கள்ல இருக்கு. மனித வாழ்க்கைக்குரிய வழிகாட்டலாக அறம் பொருள் இன்பம் வீடு. அறம் என்றால் இதை செய்ய வேணும், இதை செய்யப்படாது என்பது அறம். பொருள் என்பது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். பொருள்னா காசு அல்ல, காசு மட்டுமல்ல, இந்த பொருளுடைய முக்கியத்துவம், பொருளை எப்படி ஈட்டுவது, பொருளை எப்படி வளர்ப்பது, பொருளை எப்படி பேணுவது, பொருளை எப்படி பாவிப்பது, பொருளை எப்படி பகிர்வது, அதெல்லாம் வரும். இன்பம் என்றது இந்த பொருளை எப்படி அனுபவிப்பது. எனவே பொருள்லாம் தேடி பொறுக்கி விதண்டு பிறகு அடுத்தது கொடுக்கணும். இப்போ டாட்டா, ரட்டன் டாட்டா இப்ப சமீபத்தில் இறந்த இந்தியாவில் இருந்த மிகப்பெரிய தொழிலாளர். அவர் எத்தனையோ விதமாக கனவித கல பெரும் கோடிகளுக்கு அதிபதி. அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். சாய்பாபாண்ட பக்தராக்கும். சாய்பாபாண்ட பக்தர் வந்திருக்கிறார், சாய்பாபாட்ட வந்திருக்கிறாரோ. அந்த எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தார், எப்படி அந்த பொருள்களை பெருக்கினார். கடைசி வரைக்கும் பொருள் பெருக்கிறதெல்லாம் இருந்தார். இந்த கம்பெனிகளை வேண்டது, அதை வேண்டது, இதை போட்டு அங்க போறது வேற இருந்தாலும் எங்களுக்கு சிவஞான சித்தியார் மாதிரி அவருக்கு அது வேலை கை வந்த கலை. என்ஜாய்ஸ் தட். பிறகு அதுகளுடைய பாவிக்கிறது, அது பெரிய விதமாக அதை பாவிச்சு அது ஒரு பெரிய ஃபேமிலிகள் இண்டஸ்ட்ரீஸ், அதுல சிலதுகள் நல்லா வரும், சிலதுகள் பிறகு அது எப்படி பகிர்ந்து அழிக்கிறது. எத்தனையோ தர்ம காரியங்களை கொடுத்திருக்கிறாரு. ட்ரஸ்ட் ஒன்று இருக்கு, அறக்கட்டளை ஒன்று இருக்கு. அவருடைய அந்த கம்பெனிஸ் ப்ராஃபிட் 65% இன்னொரு கம்பெனிக்கு போகும், அந்த கம்யூனிட்டி இருந்து இன்னொரு ட்ரஸ்ட்டுக்கு போகும். அப்படி சொல்றது என்ன, ஹோல்டிங் கம்பெனி என்று சொல்றது. இங்க எல்லாம் இருக்கும். அது ஒன்றுல இருந்து இன்னொரு அதிலேயே விட்டா துஷ்பிரயோகங்கள் வராதுன்னு சொல்லி அப்படி வாழ்ந்த விதம். அவர் மிக பெருஞ்செல்வந்தர். வேலை அழகாக ஒரு 2 பெட்ரூம் ஃபிளாட்ல தான் இருந்தாராம. 2 பெட்ரூம் ஃபிளாட் நல்லா இருக்கு. இப்ப வயசான காலத்துல பெரிய வீடு இருந்தா கூட்டு துடைச்சு எல்லாம் இரண்டது கஷ்டம், அது விலை கன்வீனியன்ட். அப்படியே இந்த பொருள்களை எப்படி ஈட்டுவது, எப்படி பெருக்குவது, எப்படி பாவிப்பது, எப்படி பகிர்வது என்பது பொருள். பொருள்களை எப்படி அனுபவிப்பது, பொருள் என்பது இங்க வாழ்க்கையை எப்படி அனுபவிப்பது என்பது இன்பம். வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தானும் துய்த்தல் அருது என்று சொல்லுவார். அப்ப வாழ்க்கையை அனுபவிக்கவும் வேணும், இன்பம். அடுத்தது வீடு. இதுகள் எல்லாத்தையும் சிக்கப்படாமல், அறமண்டு அதுல சிக்கப்படாமல், பொருளண்டு அதுல சிக்கப்படாமல், இன்பமண்டு அதுல சிக்கப்படாமல், disentanglement while going through these things and reaching the supreme, அந்த இறைவனை அடைதல், அதுதான் மோட்சம். இந்த 4 தான் மனித வாழ்க்கையின் நோக்கம். இப்ப மோட்சம் என்றா பல பேர் யோசிக்கிறத இந்த 3ஐயும் விட்டுட்டு ஏதோ ஓடுறாண்டு இல்லை. 3க்குள்ள இருக்கைக்குள்ளேயும் மோட்சம் தேவை, இல்லாட்டி சிக்கப்பட்டுடுவோம். பல பேர் இந்த அறநறை என்ன சொல்றது, இந்த அறச்செயல்கள் அதுகளுக்கு போய் சண்டை பிடிச்சு கஷ்டப்பட்டு வாழ்க்கை முழுக்க அதுக்கு அல்லல் பட்டு நொந்து என்ன நூலா போனவே இருக்கிறவன். என்னுடைய அன்பர் ஒருவர் யூகேயில் இருக்கிறார். அவரும் சமூக பணிகள் எல்லாம் செய்கிறவர். கோயில்கள் எல்லாம் தொடங்கி அந்த கோயில் இதிலேயே பிறகு எல்லாம் அதிலேயே போய் அதுல சண்டை பிடிச்சு அதுல இதண்டு அது பெரிய அன்பினிஷ் பிசினஸ். அதனால இப்ப வரைக்கும் அது ஒரு இதாயே செய்து நான் சொல்லி இருக்கிறேன், இதெல்லாம் முடிஞ்சது, அதை நீ அவர் பார்த்துக்கொள்வார், உம்முடைய பாட்டை பாருமெண்டா இயலாது, அதிலேயே போய் சீக்கப்பட்டுறது. அதே மாதிரி பொருள் தேடி சீக்கப்படுறாங்களே எங்களுக்கு தெரியும்.
வாழ்க்கை அனுபவங்கள் இன்பங்களை தேடி சிக்கப்படுறாக்கள தெரியும். அப்ப அதுல எல்லாம் எல்லாவற்றிலையும் சிக்கப்படாம போகணும்னா ஆன்மீகம் கொஞ்சம் தேவை, இந்த மோட்சம் கொஞ்சம் வேணும், வைராக்கியம் கொஞ்சம் வேணும் இருக்கு. இந்த நாளும் வாழ்க்கையில ஒரே நேரத்துல தேவை. ஏதோ நாளைக்கு செய்வோம், கன பேர் இங்கே இருக்கிறார்கள் சொல்றது டாக்டர் எல்லாம் எனக்கு இப்ப நேரம் இல்லை, இதெல்லாம் நான் இதை முடிச்சு போட்டு நான் உங்களோட சத்சங்கத்தை வரணும்னு சொல்றேன். அன்பர்கள் இருக்கிறாரு, நாளைக்கு எப்ப வரும் அப்படி சொன்ன அன்பர்கள்லயே சில பேருக்கு வருத்தங்கள் வந்து வழக்குகளை இருக்கிற நேரத்துல வரையில இல்லையா. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லி வினவுறேன். என்னோட அன்பர் இருக்கிறார், இந்தியாவில் இருக்கிற என்னோட படிச்சவர், அங்க லோயரா இருக்கிறார். வந்து அவர்கிட்ட போய் சொன்னார், என்னுடைய எய்ம் வந்து ரிட்டையர் பண்ணிட்டு ஊட்டியில போய் ஒரு இடம் வேண்டி அங்க போய் இருக்க போறேன். இப்பவே போய் இருப்பா, ரிட்டையர் பண்ண பிறகு வருத்தங்கள் வந்துடும், பிறகு மெடிக்கல் டாக்டர்கிட்ட போடும், அப்பாயின்மெண்ட் போடும், அந்த சர்ஜரி. இப்பவே போய் இருந்து போய் வந்து அனுபவிக்க போகணும். அப்படின்ட்டு வேற அதே வேற ஊர்ல போயிருக்கோடுன்றாக்கள் இருக்கணும். லிவ் இட் டுடே, ஜஸ்ட் நவ். இப்ப எல்லாம் வந்து இன்றைக்கே நடக்க வேணும். அறமும் இன்றைக்கே நடக்க வேணும், பொருளும் இன்றைக்கே நடக்க வேணும், இன்பமும் இன்றைக்கே நடக்க வேணும், மோட்சமும் ஒன்றா நடக்க வேணும். எல்லாம் ஏதோ ஒன்று முடிச்சுட்டு விட்டுட்டு போறதுன்றது இல்லை. அறம் பொருள் இன்பம் வீடு, இது வாழ்க்கையின் நோக்கம். இதை சொல்றது வேதங்கள். அது என்னென்ன சொல்லி இருக்குன்னு அந்தந்த இடங்கள்ல பார்ப்போம். இந்த வேதங்கள்ல வீடு என்ற பகுதியை இடத்தை சொல்றது உபநிடதம். அதான் படிச்சு கொண்டிருக்கிறேன், நாளைக்கு பார்க்கிறேன் கைவல்ய உபநிடதம். வீடு என்பது இந்த மோட்சத்தை பற்றி, நீ யார், எங்க இருந்து வந்த நீ, கடவுள் என்றது யார், உனக்கும் கடவுளுக்கு உள்ள தொடர்பு என்ன, இந்த உலகம் எங்க இருந்து வந்தது, ஏன் வந்தது, என்ன நடக்குது, இந்த கேள்விகள் பதில்கள் எல்லாம் இருக்கிறது உபநிடதத்துல. உபநிடதம் ஒரு சம்பாஷணையாக இருக்கு, பக்கத்துல இருந்து ரெண்டு பேர் கதைக்கிற சம்பாஷணையாக இருக்கு. அது குரு சீடனாக இருக்கலாம், ஒரு மன்னனுக்கும் இன்னொருவருக்கு விடையா இருக்கிறதா இருக்கலாம், ஒரு சபையில நடக்கிறதா இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள நடந்த உரையாடல் இருக்குது, மற்றது தகப்பன் மகனுக்கிட்ட நடந்த உரையாடல் எல்லாம் இருக்குது. இது உபநிடதங்கள். வேதாந்தம் என்று சொல்லுவார்கள். வேத சிரசு, சிரஸ் என்றா முடி, வேதத்தின் முடி. வேதாந்தம் என்றா வேதத்தின் முடிவு என்று சொல்லுவார்கள். இவ்வளவும் வந்து பொதுமக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு இதெல்லாம் கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம், போய் படிப்பிக்கிறது எல்லாம் செய்யலாம். ஆகமம் ஒன்று இருக்கு. இந்த ஆகமங்கள் என்று சொன்னால், ஆகமங்கள் வந்து எங்களுக்கு சிவாகமங்கள் என்று சொல்லி எங்களுக்கு 28 ஆகமங்கள் இருக்கு. இந்த 28 ஆகமங்கள்ல கொஞ்சம் ஆகமம் வந்து தமிழ்ல கொஞ்சத்தை அதை சுருக்கமா திருமூலர் செய்திருக்க. பெற்ற நல்ல ஆகமம், காமிகம், காரணம், உற்ற நல் சிந்தம், உற்ற நல் வீரம், உயர் சிந்தம், பாதுளம், என்ன சுப்பிரம், ஜாமளம் அண்டுபடி போவார். 9 ஆகமங்களையும் சொல்லுவார். காலோத்தரம் என்று 9ஐயும் சொல்லுவார். இந்த 9கள்ல காலோத்தரம் வந்து தேவி காலோத்தரம், அது வேறு. ஜாமளம் வந்து சாக்தாகமம், ஜாமளம் வந்து சாக்தாகமம். மற்ற 7 சிவாகம். எங்களுக்கு 28 சிவாகமங்கள் இருக்கு, பெரிய புத்தகங்கள். அதுல ஒவ்வொரு சிவாகமத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, ஒவ்வொரு ஆகமத்திலையும் இருக்கும். சிவாகமத்துல முழுமையா பார்த்து வேண்டாம், சரியாபாதம், கிரியாபாதம், ஜோகபாதம், ஞானபாதம் இருக்கு. எல்லா ஆகமத்திலையும் முதலாவது வந்து தந்திர அவதாரப்படல் வந்து இருக்கு. தந்திர அவதாரப்படலத்துல ஒரு இன்ட்ரடக்ஷன், ஆகமங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன், இந்த ஆகமத்தை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன், இது யாருக்கு யார் இந்த நேரத்துல சொன்னதுன்றது சொல்லி இருக்கு. இது தந்திர அவதாரம் வந்து இறங்கின இது அவதாரப்படலம் என்று சொல்லி இப்படி சொல்லப்பட்டிருக்கு. எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆகமம் இப்ப கொஞ்சம்தான், சில பகுதிகள் இல்லை. கிரியை பகுதிகள் பெரும்பாலும் இருந்திருக்குது, கேள்வி கிரியைகள் செய்யறதுக்கு. மற்ற பகுதிகள் எங்களுடைய ஆகமங்கள் இருக்குது. அது ஆகமங்கள். இந்த ஆகமங்கள் சரிய கிரிய யோக ஞானம் என்று சொல்லுது. அந்த ஆகமங்கள் யாருக்கு என்று கேட்டால், தீவிரமா இதுல கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆக்களுக்கு தான், தீவிர ஆன்ம நாட்ட உடையவர்களுக்குத்தான் ஆகமம். அப்ப ஆகமத்தை கொண்டு வெளியில படிப்பிக்கணும் என்று வெளிக்கிடுகிறார். மற்றும் வானொலியில் ஒருவர் கேட்டார், சிவஞான போதத்தை சொல்லித்தாங்க. சிவஞான போதம் வானொலியில சொல்லிக் கொடுக்கல.
அப்ப இதுல இந்த ஆகமங்கள் இருக்கின்ற சத்தினி பாதற்கு ஆன்ம நாட்ட உடையவர்கள். அப்ப இந்த வேதத்துல வீடு என்று சொல்லி அந்த மோட்சத்தை பற்றி உபனிடத்துல சொல்லப்பட்டத அதையே தனியா எடுத்து விரித்து சொன்னது ஆகமம். இலாவாரியா விரிச்சு வேதத்துல அதை பற்றி சொல்லி இருக்குது. ஆனா எப்படி அதை அடைகிறது, அதுக்குரிய உத்திகள் என்னன்னு சொல்லல, வழிகள் என்ன, உத்திகள் என்ன, அந்த உத்திகளை சொல்றது ஆகமம். அதான் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பாண்டாள் வாழ்க என்று மாணிக்கவாசகர் சொன்னார். அன்னிப்பான் என்றா ரெண்டு கருத்து உண்டு. அணுக்கமாக வருதல், மற்றது அன்னிப்பான் என்றா அடுத்தது இன்னொரு கருத்து அனுபவித்தல், சுவைத்தல், உண்ணுதல் அண்டுத கருத்து அனுபவித்தல். அப்ப ஆகமத்து கூடத்தான் இறைவனை அனுபவிக்கலாம். அதான் நான் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, வேதாந்தத்துல சொல்லியாச்சு. ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன், ஆழ்ந்து டீப்பஸ்ட் ஆஃப் ஆல் டெப்ஸ், அகன்று வைடஸ்ட் ஆஃப் ஆல் டெப்ஸ், நுண்ணியன் மைன்யூட் ஆஃப் தி மைன்யூட்டஸ்ட் ஆஃப் தி மைன்யூட். அப்படிப்பட்ட அந்த வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டதை எங்களுக்கு அணுக்கமாக்கி நாங்கள் வழிபடுற முறை. அப்படியெல்லாம் என்ன சொல்லுவார்கள், என்ன விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையிலாதானே என்று சொல்லியாச்சு. அது வேதம் சொல்ற மாதிரி. அவனை கொண்டு இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்களும் தரல முன்னால வச்சாச்சு. என்னுடைய அப்பன் பிள்ளையார் அப்பன், என்ற முருகன், என்னுடைய ஆட்சி அம்மாளாட்சி, என்னுடைய ஐயாண்டு முன்னால வச்சு அவருக்கு எனக்கு செய்கிற மாதிரி ஒரு குளிப்பாட்டி, பாலை ஊற்றி தேனை ஊற்றி குளிப்பாட்டி, அவருக்கு எனக்கு செய்கிற மாதிரி டவல் போட்டு துடைச்சு, அவருக்கு சந்தனம் குங்குமம் வச்சு, அவருக்கு பூ வச்சு, அவருக்கு தீப தூபம் எல்லாம் காட்டி, ஒரு பெரிய ஆள் வந்தா இப்படி வரவேற்கிறோமோ அது மாதிரி வரவேற்று, அவருக்கு சாப்பாடு வச்சு இப்படி எல்லாம் செய்யறது தானே. இதுதான் அப்ப அந்த all pervasive, almighty, omniscient, omnipotent God, எங்கு நிறைந்திருக்கின்ற எல்லாம் வெல்ல எல்லாம் அறிந்த அந்த பேரிறையை இன்டர்னலைசிங் அண்ட் பர்சனலைசிங் எனக்குள்ளே கொண்டு அகமயப்படுத்தி அதை கையகப்படுத்துற உத்தியை தாரது ஆகமம். எப்படி அவரை எனக்குள்ள கொண்டு வாரது என்ற உத்தியை தாரது ஆகமம். ஆகமங்கள் அதுக்கு 4 படிநிலைகளை சொல்லியிருக்கு. 4 வழி இல்லை, 4 படி. சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை என்பது சொல்லுவார். சரியை தொண்டு முதலை சொல்ற படிச்சதுதானே. இப்ப என்ன பூந்தோட்டம் அதுன்றதெல்லாம் இருக்கு. கிரியை என்பது பூசைகள், அதுகள். யோகம் என்றது தியானம், அந்த இதுகள். ஞானம் என்றது இப்படிப்பட்ட நூல்களை வாசித்தல், படித்தல், சிந்தித்தல், அது ஒரு வழி. மற்றது சரியை என்றது முதலாவது என்ஃபோர்ஸ் ஃப்ரம் அவுட் சைட், மற்றவை சொல்லி செய்கிறது, ஒரு பயத்தினால செய்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னதான் இருக்குன்னு பாப்பமண்டு போய் செய்கிறது இல்லையா. இப்ப என்ன சொல்றது, கோயிலுக்கு போறது வளமையா போக மாட்டோம். முந்தின நாள் எல்லாரும் போனிக்கணும், ஐயோ நவராத்திரி முடிஞ்சது கடைசி சனி, இன்றைக்கு ஒருக்கா போயிட்டு வரோன்னு கோயிலுக்கு எல்லாரும் போய் வந்தாக்கள் இங்க அது சனியனுக்கு பயத்துல போறது, சனீஸ்வரருக்கு அப்படி போறது, பயத்தால போறது. பண்பாடு இது எங்களுடைய பழமை இருக்குது. அப்ப வருஷப்புறத்துக்கு ஒருக்கா கோயிலுக்கு போகணும் போறாங்க, புது வருஷத்துக்கு கோயிலுக்கு போகணும் போறாங்க, அதான் நடிச்சாம எல்லாம் திறக்கிறது. அப்படி அப்படியே அப்படி போறது சொல்றது சரியை. முதல் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்படி என்றதால போறது. கிரியன்றதென்றால் போவினம், ஆனா இப்படி கொஞ்சம் ஒரு ரிமைண்டர்ஸ், ஒரு ரிவார்ட்ஸ் அதெல்லாம் தேவை. கொஞ்சம் ஞாபகம், கொஞ்சம் தாங்களா செய்வினா, கொஞ்சம் மற்றாக்களும் கொஞ்சம் சொல்லி இன்றைக்கு இதை செய்யுங்க அது என்ன கொண்டு சொன்னா செய்வீங்க. யோகம் என்றா என்டையர்லி செல்ஃப் என்ஃபோர்ஸ், ஒரு தரம் வெளியில இருந்து சொல்ல தேவையில்லை. தண்டை பாடலையே எல்லாம் நடக்கும். நவராத்திரி என்றால் இதென்றால் எல்லாம் நடக்கும். என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், பார்த்தா அங்கெல்லாம் நவராத்திரிகள்லாம் கும்பம் வச்சு பெரிய இதெல்லாம் நடத்தி பெரிய பஜனை எல்லாம் நடத்தி இருக்கணும். அங்கே இருந்து நான் சொல்லி செய்து அது வந்துட்டுது தானே. அது யோகம். ஞானம் என்னதுன்னா இதெல்லாம் ரிப்பீட்டேஷனை அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு போறதுதான் சரிய யோகம். ஞானம் என்றது அதுல ஆழ்ந்து முக்குளிச்சு போய்
புது புது அர்த்தங்களை, புது புது பரிணாமங்களை, புது புது வழிகளை, புதிய புதிய இதுகளை கொண்டு வந்து தானும் அனுபவிச்சு மற்றவைக்கும் பகிர்றது. மற்றவைக்கும் பகிர்றது. அதுதான் ஞானம். சரிய கிரிய யோக ஞானம் இங்கே மட்டும் இல்ல, உலகியல் வாழ்க்கையிலேயும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அது டாக்டர்ஸ்லயும் இருக்கு, கிரிக்கெட் விளையாடுறவர்களையும் இருக்கு, பொலிட்டீஷியன்ஸ்லயும் இருக்கு. இப்ப இலங்கையில தேர்தல் நடக்குது. அங்க ஒரு மாற்றம் வந்தோடனே எல்லாரும் பிடிச்சு இல்லை எங்களுக்கு படிச்சாக்கள் வேலை உள்ளமாக்கள் வேணும்னு தேடி தேடி பிடிக்கணும். இந்த பிடிக்கிறாக்கள்ல கொஞ்சம் பேர் மற்றவ சொல்லினம் ஒருக்கா போய் பாப்பமன் என்னண்டு அப்படி வாராக்கள் இருக்கணும் இல்லையா? இன்னும் கொஞ்சம் பேர் என்ன அது இருக்குது, தலைவருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்ப இன்னொன்னு மச்சான் நீ நிக்கலையே ஒன்று கேட்க அதால போய் நிக்கிறாக்கள் இருக்கணும். தானாகவே ஈடுபாட்டோட இருந்து வர்றாக்கள் இருக்கணும். ஒரு சிலர் தான் அதுக்கு போய் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஆக்கள். they make a change, they are unique. ஒரு புது வழியை கண்டுபிடிப்பினும், புதுவிதமான பொருளாதாரம், புதுவிதமான நீதித்துறை, புதுவிதமான இதுகளை கொண்டு வர்றது அது ஞானம். அது அரசியல் ஞானி. ரிப்பிட்டிஷனா அப்படியே வந்துட்டு போனா அது ரிப்பிட்டிஷன், அதையே அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போறது. எங்களுக்கு பிரசிடென்ட் இருந்தவர் இல்லை, அங்க டிவி விஜயதுங்க இருந்தவர் இன்னும் கொஞ்ச நாள் ஞாபகம் இருக்குதா? இலங்கை ஜனாதிபதிகள்ல அவர் என்ன செய்தவர் ஒருத்தருக்கும் தெரியாது. என்ன செய்தவர் என்று ஒருவருக்கும் தெரியாது. மைத்திரி இருந்தார், கொஞ்சம் நல்லிணக்கம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்தார். கொஞ்சம் கிரியை அந்த மாதிரி தான், கொஞ்சம் ஜோகன் கிரிய மாதிரி தான். பிறகு திருப்பி எல்லாம் ரிவர்ஸ்ல போட்டுதான் அது அங்கால மாற்றங்களை கொண்டு வருவார்கள். அப்ப கிரிக்கெட்ல டாக்டர்ஸ்ல இருக்குது, சில டாக்டர்ஸ் இருக்கிறார்கள் எல்லாம் படிச்செல்லாம் வந்திருந்தாலும் சில டாக்டர்ஸ் இருப்பிடும் தெரியும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா தெரியும், ஆக்கள் இருந்தா தான் வேலை செய்கிறோம். அதானே அர்ச்சுனா ராமநாதன் வெளியில கொண்டு வந்தது, ஆக்கள் இருந்தா தான் வேலை செய்விடும். மேலதிகாரி அதாவது வந்தா அல்லது இவ வந்தா சூப்பர்விஷன் வந்தாட்டு தான் அது மினிமமா அப்படி மார்க் பண்ணி போட்டு போறது மட்டும் இருக்கு. கிரியேண்டா வேலை செய்வினா ஆனால் கொஞ்சம் ரிவார்ட்ஸ் வேணும், ஓவர் டைம் மற்றது அப்படி ஏதாவது ரிவார்ட்ஸ் அதுகள் இருந்தா தான் நம்ம செய்வோம். யோகம்ண்டா தண்டவாள்ல தாண்டவாள்ல செய்துட்டு போறது, இந்த வேலை கடமை நேரம் முழுக்க அங்க நின்று செய்யறது. ஞானம்ண்டா அதிலேயே ஒரு மாற்றத்தை, ஒரு புரட்சியை, இதை வடிவ எப்படி செய்யலாம், இது எப்படி மாற்றலாம், இது எப்படி இலகுவாக்கலாம், புது புது வழிவகைகள், புது புது இதுகளை கண்டுபிடிச்சு செய்யறது. அது ஞானம். அப்ப இது ஆன்மீகம் மட்டுமில்லை, எல்லா துறையிலையும் இருக்குது. ஆனா இங்க சரி இங்கால ஆகமங்கள்ல சொல்லி இருக்கு இப்படி 4 வகைகள் சரியை கிரிய யோக ஞானம். நான் சொல்லுவது வெளியில இருந்து கொண்டு இந்த ஞானம் யோக ஞானத்துக்குள்ள போனாலே அதே ஒரு இற வழிபாடு. செய்யும் தொழிலே தெய்வம் என்று இருக்கല്ലോ, செய்யும் தொழிலே தெய்வம் என்று இருக்கு. அப்ப மியூசிக்னாலையும் இறைவனிட்ட போகலாம், பரதத்தினாலையும் போகலாம், வைத்திய தொழிலையும் போகலாம், மாடு வெட்டி இறைச்சி வைக்கிறவனும் போகலாம். கதை பார்த்துருக்கிறோம் தானே நாங்க. இந்த சரிய கிரிய யோக ஞானம் தான் ஏதோ காணோண்டு செய்கிறதுல இருந்து, பொருளுக்காக பரிசுக்காக பாராட்டுக்காக செய்கிறதுல இருந்து, தானாகவே முறைப்படி செய்கிறதுல இருந்து, அதிலையும் ஒரு ஆழ்ந்து ஆராய்ந்து புதுமையா செய்கிறது என்றால் அது மீனவனா இருந்தாலும் சரி, அதிபத்த நாயனார் மாதிரி, மாடு வெற்றவராக இருந்தாலும் சரி நந்தனார் மாதிரி, வேடுவனா இருந்தாலும் சரி கண்ணப்பர் மாதிரி இருந்துட்டால் அந்தந்த அதுல இருந்து கொண்டே போகலாமோ இல்லையோ? அதுதான் ஆகமம் சொன்னது. அதுதான் ஆகமம் சொன்னது. வழிபாட்டினால் மட்டுமல்ல, வாழ்க்கையினாலேயும் கூட இறைவனை அறையலாம். சாக்கியனார் இருந்தார் அது மாதிரி. அப்ப சரியை கிரிய யோக ஞானம் என்றது வாழ்க்கையின் எல்லா அம்சங்கள்ல ஒரு புது பரிமாணத்தை தருவது. என்ன இப்ப இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, நாங்கள் எவ்வளவு காரியம் சரியா செய்கிறோம், எவ்வளவு காரியம் கிரிய மாதிரி செய்கிறோம், எவ்வளவு யோகவா செய்கிறோம், எவ்வளவு ஞானமா செய்கிறோம். கணவர் பூஜை செய்கிறதே சரிய கிரிய மாதிரி தானே. பயத்துல என்ன அப்படி ஜெபம் செய்கிறதுல, பூஜை செய்கிறதுல, புத்தகம் வாசிக்கிறதுல, படிப்பிக்கிறதுல, கிளாஸுக்கு வாரதுல, எல்லாத்துலயும் சரிய கிரிய யோக ஞானம் எல்லாம் இருக்கு.
இதுல ஞானத்துல இருக்கிறவர்கள் தான் அந்த புதிய பரிணாமங்களை தேடி கண்டடைந்து அனுபவித்து பகிர்ந்து போறாங்க. இது சரியே கிரியை யோக ஞானத்துல. இதுதான் ஆகமங்கள் சொல்லுது. நீங்கள் கிறிஸ்தவத்துல இருந்தாலும் சரி, இதுல இருந்த சைவத்துல இருந்தாலும் சரி, பௌத்தத்துல இருந்தாலும் சரி, இது எல்லாருக்கும் பொதுவா இருக்கோ இல்லையோ? எல்லா சமயங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் இது இந்த சமயத்தாருக்கு மட்டுமன்று சொல்ல இயலுமோ? இல்ல. அப்ப அந்த அக்கறையா உள்ளுக்கு போறதுன்ற சொல்றார். அந்த அக்கறை இல்லாத ஆட்களுக்கு அங்கால வேதத்துல என்ன சொல்லுது? தர்மத்தை சொல்லுது. தர்ம நெறி பிசகாது. உனக்கு விருப்பம் இல்லத்தான், ஆனா இது உண்ட தர்மம். இப்ப நீ அப்படி செய்யப்படாது என்றதை வகுத்து சொல்லுது. மோரல் எதிக்ஸ் வேதம் சொல்லுது. என்ன அதை தாண்டி வரையக்குள்ள இங்கால ஆகமம் அங்கால வழிகாட்டு. இதுதான் வேதமும் ஆகமும். இப்ப சரியை என்பது பயத்தினால அல்லது பழக்கத்தினால, இவங்களோட பண்பாடுண்டோ பயத்தினால பழக்கத்தினால இன்னொருவர் வந்து சொல்லிக் கொடு. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வழிபாடு சொல்லிக் கொடுக்க தானே வர்றே இல்லை, நாங்க சொல்லிக் கொடுத்துதான் வாரது. அது சரியை. பிறகு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி ரிவார்ட்ஸ் ரிமைண்டர்ஸ், அந்த ஞாபகப்படுத்துறது, கொஞ்சம் பரிசு கொடுக்கறது, சர்டிபிகேட் கொடுக்கறது, அது அந்த இதுக்காக செய்கிறது. நாங்க போய் கடவுளை கும்பிடுவோம், நாங்க போய் எங்களுக்கு நல்லது வேற வேணும் அது வேற வேணும் கும்பிடுறது. 2. 3வது அது ஒன்றும் இல்லாமல் தானாகவே என்டையர்லி செல்ஃப் இன்க்ளூட். அத யோக அனுசாசனம் என்று யோக சூத்திரம் தொடங்கும். சாசனம் என்றா பட்டயம், சட்டம். மனித உரிமைகள் சாசனம் என்று சொல்லுறோம் அல்ல, விதியாக இருக்கிறது, விதிக்கிறது இன்னொருத்தர். அனுசாசனம் என்றா விதிக்கப்படாமல் சுயமாக தானே செய்கிறது. அது வேற வேற விளக்கங்கள் இருக்கு, என்னுடைய விளக்கம் இல்லை. அனுசாசனம் தானாக ஸ்பான்டேனியஸா நாங்களே படித்து நாங்களே செய்கிறது. அது தன்னுடைய வேலையை தானே செய்கிறதுல இருந்து வரும். அது ஞானம் என்றா அதுலேயும் ஒரு புது புது வழிகள், பரிணாமங்கள், முத்து குளிக்கிற மாதிரி போய் ஆழ்ந்து அன்று அப்படி ஆழ்ந்து ஆழ்ந்து அமிழ்ந்து அதை எடுத்து வந்து மற்றவர்களுக்கும் பகிர்றதுங்கிற ஞானிகள் செய்த சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், தாயுமானார், குமரகுருவர், அபிராமி பட்டர் மாதிரி போய் வந்து அதை அவர்கள் பகிர்ந்த வார்த்தைகள் தான் எங்களுக்கு அந்த பாடல்களா இருக்கு. இதெல்லாம் இறைவன்கிட்ட இருந்து வந்த என்று சொல்லுதே கடைசி முடிவு. என்னென்றால் எல்லாம் மனுஷத்த வார்த்தையாத்தான் இருக்குது. பாத்தீங்கன்னா நசிகேதன் கதைச்சது, ஜனகர் கதைச்சது, ஞாக்ஞவல்லிகள் கதைச்சது, மைத்ரேயி பேசியது, கார்கி, மைத்ரி, இப்படி எல்லாம் ரிஷிகள், ரிஷி பத்தினிகள், மன்னர்கள், ஆக்கள், உத்தாளகர் கதைச்சது. மற்றது ஜாபால அவற்ற பெருநடு இருக்குது, அவர் கதைச்சது. சத்தியகாம ஜாபாலி கதைச்சது. இப்படி ஒவ்வொருத்தட்ட ஒரு ஆக்கள்லான்னு சொல்லி இருக்கிறது. இன்னொன்று கடவுள்கிட்ட இருந்து வந்தது. எல்லாத்துக்கும் அப்படி இருக்கு. ரௌரவாகமும் ருரு என்ற ரிஷிக்கு சொன்னதா வருகுது, சிவருமான் சொன்னதுதான் வருகுது. ஒவ்வொருத்தரும் ஆக்கள் சொல்லத்தானே வருகுது. இது என்ன மனுஷர் சொன்னது? ஞானம் பெற்றவர்கள் சொன்னது. இதெல்லாம் அறிவென்றுதானே சொன்னாங்கள், அறிவென்றுதானே சொன்னாங்கள். எங்கள் எல்லாருக்கும் இருக்கிற அறிவு சிற்றறிவு, இறைவனுடைய அறிவு பட்டறிவு, முற்றறிவு, 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 முழுமையான அறிவு. அப்ப கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவோம். அந்த மண் எங்க இருக்குது? இந்த உலகத்தின் ஒரு பகுதி தானே அந்த மண். அதே மாதிரி இவர்கள் எல்லாரும் வெளிப்படுத்தின இந்த அறிவு எல்லாமே இந்த பேரறிவாகிய இறைவனுடைய அறிவு தானே. ஐன்ஸ்டைன் குவாண்டம் தியரி கொண்டு வந்தான்னு, தோமஸ் அல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சால் என்ன, எல்லா அறிவும் அங்க இருந்தானே வருது. அப்ப இனி வரப்போறது அங்க இருந்தானே வரவும். ஆனவடினால எல்லா அறிவும், வேதங்கள், ஆகமங்கள், அப்படி எல்லா அறிவும் அங்க இருந்துதான் வருது. அவருடைய அறிவினுடைய ஒரு துகளாக வந்து கொண்டிருக்குது. இனிமேலும் வரும், இனிமேலும் வரும் என்று வேதங்கள்ல சொல்லுவார்கள். அறிவு எல்லாம் வேதம் தான். வைத்திய சாஸ்திரத்தை ஆயுர்வேதம், ஆயுளை உறுதி செய்யும் வேதம் ஆயுர்வேதம். ஆயுதங்கள், யுத்தங்கள், மிலிட்ரி சயின்ஸ் வந்து தனுர்வேதம்.
மற்றது மியூசிக், டான்ஸ், என்டர்டெயின்மெண்ட், மற்றது இந்த என்ன சொல்றது, சாப்பாடு படைக்கிறதுன்றது எல்லாம் காந்தர்வ வேதம். ஆர்கிடெக்சர், கட்டுமானம், அதெல்லாம் ஸ்தபத வேதம். இன்ஜினியரிங், பாலம் கட்டுறது, பில்டிங் கட்டுறது, ரோடு, நகர நிர்மாணம், அதெல்லாம் அதுக்குள்ள வருது. அதே மாதிரி இதெல்லாம் வேதங்கள்ல உபவேதங்கள் இருக்கு. வேதங்களோட உபாங்கம், அந்த சப் ஆக்சிலரி டெக்ஸ்ட் இருக்கு. அதுக்குள்ள இந்த நீதி நூல்களை, மோரல் எதிக்ஸ், ஸ்மிருதிஸ் என்று சொல்றது எல்லாம் வந்துடும். சட்டங்கள், இன்றைக்கு இருக்கிற சட்ட நூல்கள், லோஸ், பைலோஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன் எல்லாம் இருக்குத்தானே. முனிசிபாலிட்டி லெவல்ல இருந்து, வில்லேஜ் லெவல்ல இருந்து, ப்ரொவின்ஸ் லெவல்ல இருந்து, ஃபெடரல் லெவல்ல இருந்து, எல்லா லெவலில் தானே இருக்கு. அரசியலமைப்பு சட்டம் வரை அது எல்லாமே ஸ்மிருதிஸ். அதெல்லாம் காலத்துக்கு காலம் மாறும். கோயில் காலத்துல சில சட்டம் வந்தா இல்லை, எல்லாரும் மூக்க மூடி கொண்டு போகணும் சட்டம் என்ன கோயில் காலத்துல. அதுக்குதான் எங்க எல்லாம் போராட்டம் எல்லாம் செய்தாங்க. போய் ட்ரக்கர்ஸ் எல்லாரும் போயிருந்தீங்க, ஒப்படாம எல்லாம் செய்தது. அது சட்டம். அது மூக்க மூடி கொண்டு போகாண்டு போயிருக்குதோ இல்லத்தானே. அந்த நாளுக்கு சட்டம். அப்ப பிறகு ஒரு 200 வருஷத்துக்கு பிறகு பார்த்தா சொல்லுவாங்க, கனடால என்ன 2020 எல்லாரும் மூக்க மூடி கொண்டு போக சொல்லி சொன்னாங்க. அதுல சிரிப்பு ரெண்டு கேட்டால், அதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு வந்துதான் இந்த முஸ்லீம்கள் முகமூடி தரிக்கப்படாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தவங்கள 2 வரியமாகல மூஞ்சிய மூடுன்றாங்க. இப்படியெல்லாம் வந்து போற சட்டங்கள் அதுவும் இருக்குது. அந்தந்த நேரத்துக்கு ஏற்றது. பழைய சட்டங்கள் சிலது பார்த்தா இருக்கு, சிலது குறுவலா இருக்கு. ஜாதியை வச்சு அதை வச்சு எல்லாம் செய்யறது எல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இப்ப அது ஒன்று. ஸ்மிருதி நூல்கள், புராணங்கள், பழைய வரலாறு எல்லாம் புராணம் தான். ஹிஸ்டரியும் வரும் புராணத்துக்குள்ள, ப்ரீ ஹிஸ்டரியும் வரும், மித்தாலஜியும் வரும். நான் சேர்ந்துதான் அந்த புராணங்கள். இப்படி அந்த எல்லாம் எங்களுக்கு இருக்கிற சகல விதங்களும். அதுல அடுத்தது வேத அங்க நூல்கள், ஆரங்கம் என்று சொல்றது. ஆரங்கத்துல சொல்லுவார்கள் அவர்கள் என்ன, வியாகரணம், என்ன வியாகரணம், ரித்தி, சந்தோபிசிதி, அந்த அதின் வசனங்கள், பாட்டுகள், அமைப்பு, இலக்கணம், பொருள் அமைக்கிற முறை, அது எல்லாம் சேர்த்து அதெல்லாம் மொழியியல். இப்ப லிங்குவிஸ்டிக்ஸ், அஸ்ட்ராலஜி, அது இப்ப வானியல், அதோட சேர்த்து எங்கட பிரயோகம், அந்த இதுகள் எல்லாம் வரும். கல்பம், கிரியைகள் செய்கிற முறைகள், கிரியைகள் செய்கிற முறைகள், கல்பத்தின் விரிவுகள் ஆகமத்தில் இருக்கு. மிச்ச விதிகளுங்கள் அப்படியே எல்லாம் சகலதும் வரப்போற எல்லாமே அதுலயே இருக்கு. இனி வர்றதெல்லாம் அதன் எக்ஸ்டென்ஷனாகத்தான் இருக்கு. ஆகவே வேதாகமங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற சகல அறிவுத்துறைகளை, கலைத்துறைகள், 64 கலைகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதான் இந்த வேதாகமம். அதுல வேதம் பொது, ஜெனரல் பப்ளிக்கு. அவைக்கு தர்ம, அர்த்த, காம, மோட்சம், அறம்பொருள், இன்பம், வீடு எல்லாருக்கும் பொது என்றதை சொல்லி வச்சிருக்கு. அதுல தீவிர ஆன்ம நாட்டம் உடையவர்களுக்காக ஆகமம் இருக்குது. அப்ப அங்க வீடு என்று சொல்லி வேதாந்தமாக உபநிடதத்துல வேதத்துல சொல்லப்பட்டதை விரிவாக சரிய கிரிய யோக ஞானம் என்று ஆகமத்துல சொல்லுது. அறம்பொருள் இன்பம் வீட்டுல அறம்பொருள் இன்பத்தை விரிவாக சொல்லி வேதத்துல வீட்டை பற்றி பொதுவாக சொல்லி இருக்கு. ஆகமத்துல அறம்பொருள் இன்பத்தை பொதுவாக சுருக்கமாக சொல்லி வீட்டை பற்றி சிறப்பாக சரிய கிரிய ஞானம் என்று ஆகமத்துல இருக்கு. சரியகிரிய யோக ஞானத்தினுடைய பல பாரம்பரிய விளக்கத்தையும் புது விளக்கத்தையும் பார்த்துனாங்க. இப்படி பார்க்கக்குள்ள இது சமயங்கள் கடந்தது, எல்லா சமயத்தாருக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். வாழ்க்கையிலேயே கடவுளை அடையலாம் என்றதும் பொருந்தும் இல்லையா? எத்தனையோ புராண கதைகள் இருக்க வாழ்க்கையிலேயே கடவுளை அடைந்தது முறைகள். ஆகவே இதுதான் எங்களுடைய வேத ஆகமங்கள். நாங்கள் இன்னைக்கு சைவன் சொல்ற பிரமாணத்துல காட்சியை பார்த்துட்டு அது ஒரு மீட்டல் ஒன்று செய்த நாங்கள் இன்றைக்கு உரை நூல்கள் எங்களுக்கு எப்படி பார்க்கிறோம்ன்றதை பார்த்திருக்கிறோம். இதுல சைவத்துக்கு பிரமாணம் சைவம் இந்த ஆகமங்களுடைய முடிவு சைவம், வேதாந்தத்துடைய முடிவு வேதாந்தம் என்ற, ஆகமங்களுடைய முடிவை சித்தாந்தம் என்று சொல்லுவார். ரெண்டும் ஒன்றுக்கொண்டு முரணுறுவது இல்லை. வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல், திருமந்திரம். வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல், பேதம் அது என்பர் பெரியோர்க்கு அபேதமே. இதெல்லாம் ஒன்று கொண்டு வித்தியாசம் முரண்படுது என்றுதான் சொல்லுவார்கள். பெரியவர்களுக்கு
அதுல முரண்பாடு தெரியாது, இல்லை சொல்றார். இனி உங்கள் நேரம். இந்த சந்தேகங்களை இருந்தா கேட்கலாம். டாக்டர் நீங்கள் இந்த பாட்டு இருக்கல ஓது சமயங்கள் பொருளுணர் நூல்கள் அதுல நீங்கள் ஒன்று முதல் சொல்லி தந்த நீங்கள் இந்த இவற்றுள்ளதுக்கு அந்த ரெக்கார்ட் பண்ணி எழுதி இருக்கிறேன் 8 சொல் 8 சீர் விருத்தம் சொல்லி சொல்லிருக்கேன். இது எண் சீர் விருத்தம். அது அது பாட்டு அமைப்பு சந்தோகு சிதி என்று சொன்னமே நூல்கள் ஒன்று சொல்லும். இது காயத்ரி சந்தம், காயத்ரி மந்திரம் என்று சொல்லுவாங்க. அது காயத்ரி மந்திரம் இல்லை, அது இந்த சந்தன் காயத்ரி. காதினா 24 எழுத்துல வர வேண்டும், 24 லெட்டர்ஸுக்குள்ள அது வந்துடும். அதான் காயத்ரி. அந்த அது அதன்படி செய்தா எல்லாமே காயத்ரி மந்திரம் தான். அது மாதிரி இந்த இந்த இதை சொல்றது எண் சீர் விருத்தம் அரசி. ஒவ்வொரு இதுலயும் அந்த பதம் பதமா பிரிச்சிருக்குமல்லோ. ஒரு வரியில 8 பதம் இருந்ததுண்டா எண் சீர் விருத்தம், ஒரு வரியில 6 பதம் இருந்ததுண்டா 6 சீர் விருத்தம். சிவஞான சித்தியார் முழுக்க விருத்தப்பா. இந்த ஓது சமயங்களை எடுத்து பார்த்தால் ஓது சமயம் எண் சீர் விருத்தம், ஓது சமயங்கள் பொருள் உணர்வு நூல். இது பழைய பொருள் பிரிச்சு பார்க்கறதுல பார்க்கப்படாது. அந்த பதம் பிரியாமல் பழைய முறையில இருக்கும். அந்த பாட்டை பார்த்தா அந்த விளக்கம் பெறும் பொருள் விருத்தமாக. ஓது சமயங்கள் பொருள் உணர்வு நூல்கள் ஒன்றோடொன்று ஒவ்வாமல் உளவளவு இவற்றுள் என்றதுல வந்துடுவது. 8 பதமா பிரிச்சுதாண்டா 8 எண் சீர் விருத்தம், 6 பதமா பிரிந்தா 6 சீர் விருத்தம். அதே மாதிரி தாண்டகம் என்றதுக்கும் ஒரு பொருள் ஜாப் இருக்கு. எத்தனை எழுத்து, என்னென்ன எழுத்து வர வேணும், என்ன எழுத்து வரப்படாது என்றெல்லாம் இருக்கு. நாங்க பதம் பிரிச்சு போட்டோம்னா அது சிதஞ்சிடும். அது படிக்கிறது பொருள் சொல்றதுக்காக பதம் பிரிக்காம அந்த எழுத்தை சொல்றது. அது அதான் நாங்க தேவாரம் படிக்கண்டா சொல்லி சொல்லா பிரிக்காது. சில வேளை ஒரு சொல்லுண்ட பாதியும் இன்னொரு சொல்லுள்ள பாதியும் சேர்ந்து ஒரு பதமா இருக்கும். என்ன அதான் பதம் பதம் என்று சொல்றோம். அது யாப்பு. இன்னொன்று சொல்லி சொன்னீங்க டாக்டர், இந்த உத்திகளை சொல்வது எல்லாருக்கும் சொல்றேன் இல்லத்தான் என்ன சொல். ஆனா இதுல அந்த இது ஒரு ஆன்ம நாட்டம் உடையவர்களுக்கு எல்லாருக்கும் எல்லா உத்தியும் சொல்றேன் இல்ல, அவைக்கு தேவையானது தானே சொல்றது. எல்லாருக்கும் டாக்டர் எல்லா மருந்தையும் கொடுக்குறாரோ? சரி, மருந்துகள் நிறைய இருந்தாலும் எல்லா மருந்தையும் கொடுத்து விடலுமோ? அவருக்கு தேவையானதை பிரிஸ்கிரைப் பண்ணிக்கூட. அதுக்குத்தான் குரு தேவை. குரு இஸ் த பிரிஸ்கிரைபர். ஏற்கனவே இருக்கிறதுல உங்களுக்கு உகந்ததை எடுத்து தருவது. அந்த உபநிடதம் படிப்பிச்ச நீங்களானே. அப்ப அந்த என்னட்ட அந்த இந்திய தத்துவ ஞானம் இருக்கு, அதுலயும் அந்த உபநிடதத்திலையும் அவர் அந்த லக்ஷ்மண ஐயர் அவர் சொல்லி இருக்கிறார் வேத உபநிடத கருத்துக்கள் ரகசியமாக இருக்க வேண்டும், எல்லோராலும் அறியக்கூடாது அல்ல என்று சொல்லி அவர் சொல்லுறார். சைவம் சொல்லுது வேதம் பொது. எங்களுக்கு எஜுகேஷன் இஸ் a basic right அம்மா. வித் என்பது அறிவு, வேதம் என்றது அறிவு நூல். அறிவை படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குதா இல்லையா? இருக்கு. அந்த உரிமை மறக்கப்பட்டால் அது பிழை. அதுக்கு சிவஞான சித்தியர்ல கேட்பார், அருணந்த சிவ இடத்துல கேட்பார், பெருபக்ஷத்துல வருவது அது என்னண்டு அது என்ன எல்லாரும் படிக்கப்படான்னு சொல்ற, வடநாட்டில் எல்லாரும் படிக்கணும் தானே ஜாதி இல்லாம, அடிகண்ட சாதியார் என்ற அந்த பாட்டோட பெறப்பக்கத்துல வரும். ஓதுவது எண் என்று சொல்லி படிப்பார். அடுத்து என்னொன்று சொல்லுவார், கணிதம் படிக்கிறது, கணக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே, சோதிடம் கணிதம் எல்லாம் இருக்குத்தானே, அப்ப அது எல்லாரும் படிக்கணும் தானே, அப்ப அது வேதம் இல்லையோ என்று அருணந்தி சிவாச்சாரியர் பெறபக்ஷத்துல அதை கேட்பார். விளங்குதான்? அந்த
ஆனா நாங்கள் படிக்கிறது டாக்டர் சிவஞான சித்தியார் பரபக்கனாக படிக்கல சுவபக்கம் தான் நான் படிக்கிறோம் என்ன டாக்டர். எங்களுக்கு முதல் எங்களை படிச்சுதான் மற்றதை படிக்கணும். எங்களுக்கு மற்றது பரபட்சம் படிக்கிறது என்னத்தை கண்டு கேட்டால் ஒன்று வந்து ஆச்சாரியார்கள் குருமார்கள் மற்ற சமயங்கள் கண்டனம் செய்யும் பொழுது மற்ற சமயங்களோட வாதிடும் பொழுது கதைக்கும் பொழுது தெரிஞ்சிருக்க வேணும், இல்லாட்டி பதில் சொல்ல இயலாது. அது உண்டு. ரெண்டாவது வந்து மற்ற சமயங்கள், ரெண்டாவது வந்து சில வேளைகள்ல சில சமய கொள்கைகள் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு தடையாக சில ஒரு கேள்வி இருக்கு வெள்ள ஒன்று இருக்கு ஏன் அப்படி என்று சொல்லி, அப்படி இருந்தாலும் அதுல இருக்கிற விளக்கத்தை பார்த்து சொல்றது. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஏற்கனவே பல இடங்களில் திருப்பி திருப்பி சொன்னதுகள்லாம் அதை தொகுத்து சொன்னது. இதுதான் சிவஞான சித்தியாரில் முதல் பகுதி அளவையல்ல வர்ற பகுதி என்ற ஒரு விரிவாக சொன்னோம். அளவையல்ல இதை வச்சு மெய்யை அறியலாம் என்பதை சொல்லுகிறார்கள். அதுல காண்டல் கருதல் உரை என்று இருக்குது. காண்டல் என்பதை பற்றி பார்த்தினாங்க, காட்சி, அதை பற்றிய விரிவு வந்து சொன்னதை திருப்பி ஒரு காமிட்டோம். உரை என்பதற்கு நூல்கள், இந்த நூல்கள் வந்து வேதங்கள் ஆகமங்கள். இதுல வேதம் என்றால் என்ன, ஆகமம் என்றால் என்ன, அது என்ன எல்லா நூல்களும் வேத ஆகமத்துக்கு அடங்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள், அப்படி என்றால் என்ன. மற்றது வேதம் பொது நூல், ஆகமம் சிறப்பு நூல். வேதம் அறம்பொருள் இன்பம் வீடு என்ற 4 பற்றி சொல்லுது, ஆகமம் வீட்டை பற்றி சொல்லுது, அது சரியகிரிய ஞானம் என்று 4 படிகளாக சொல்லுது. சரியகிரிய ஞானத்துக்கு பாரம்பரிய விளக்கம், இப்போதைய விளக்கம். இந்த அடிப்படையில திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வேதம் பொது, எல்லாருக்கும் பொது. மற்றது ஆகமம் சிறப்பு, ஆன்ம நாட்டமுடையவர்களுக்கு. ஆனா அந்த ஆகமத்தினுடைய சரியகிரிய யோக ஞானம் தனியா வழிபாட்டில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் எங்களுக்கு அப்ளிகபிள். அப்படி வாழ்க்கையில அப்ளிகபிள் வரைக்க எங்களுடைய வாழ்க்கையே ஒரு இறை வழிபாடாக வரும். இதுக்கு தத்துவ பிரகாசத்தில் ஒரு பாடலை சொல்லி முடிக்கிறேன். இந்த வாழ்க்கையே வழிபாடு என்பதற்கு எனக்கு 2 நாளா பேக் பெயின். அப்ப இருந்தெல்லாம் பூசை செய்ய முடியல, அகப்பூசையும் பாவனையும் தான். அப்ப அதுக்கு இந்த பாடல் பார்க்கறது. இந்த ஆலயத்து 5 மேனி அவனியிலே 5 மேனி எல்லா இடத்துலயும் இருக்கிற இளைவன அடுத்ததா சொல்லுவார். எத்தொழில் செய்யினும் யாவும் உரைப்பினும் உண்ணும் யாவும் அத்தன் தன் தொழிலும் மற்ற அவன் துதி அதுவும் வேறாம். எந்த தொழில் செய்தாலும், எண்ணத்தை நாங்கள் சொன்னாலும், எண்ணத்தை நாங்கள் நினைத்தாலும் அது எல்லாம் அவன் தொழில், அவன் துதி. வேறாம் சித்தமும் அவனதாக திரிந்து கொள். என்னுடைய சித்தமும் அவனுடையது. கருத்துண்டாமேல் இப்படி பாவிக்க முடியாமல் உனக்கு வித்தியாசமான கருத்து வந்தால் முத்தந்தன் அடியான் மேலில் முற்றுதல் முயற்சி நிட்டை. நீ அடியவர்கள், ஆலயம், சிவன் இவர்களை பார்த்து அவர்களிடம் உன்னுடைய காரியத்தை, உன்னுடைய வார்த்தைகளை வச்சிருந்தீங்கன்னால் அதுவும் நிஷ்டையா. வாழ்க்கையில வந்து சொல்லுறது செய்கிறது எல்லாமே உரைக்கிறது எல்லாம் சிவன் செயல் என்று செய்கின்ற நிலை ஒன்று இருக்குது. அப்ப பொது வாழ்க்கையில எங்க நிலையில இருந்தாலும் கூட, சைவரா இருக்கலாம், கிறிஸ்தவரா இருக்கலாம், இஸ்லாமியரா இருக்கலாம், சாமி கும்பிடுறவரா இருக்கலாம், சாமி கும்பிடாதா இருக்கலாம், ஆராய்ச்சியாளரா இருக்கலாம், அணுவிஞ்ஞானியா இருக்கலாம், வைத்தியரா இருக்கலாம், அரசியல்வாதியா இருக்கலாம், அதுலயும் சரியகிரிய யோக ஞானம் உண்டு. அதை சரியா செய்தவர்கள் கூட பூரண நிலை வந்தது. சரியா? டாக்டர் நீங்க இப்ப சொன்னது சரி. என்னன்னா இதே பாட்டு நீங்கள் 2022 15ஆம் தேதி 10ஆம் மாதம் படிச்சிருக்கீங்க. இதே மாதம் தான், 2 வருஷத்துக்கு முதல்.
அதுல நீங்க சொல்லியிருக்க குறிப்பொண்டு எடுத்து வச்சிருக்கேன். எல்லா சமயங்களும் சரியையத்தான் சொல்லுதுன்றுதான் சொல்லியிருக்கீங்க. ம் அது ஒரே ஒரு குறிப்பு தான். அந்த புது புத்தகம் எங்களுக்கு 2 புத்தகம் தந்தனீங்களா? ஒன்று அந்த விளக்கத்தோட அந்த பழைய புத்தகத்துல அதுல விளக்கம் இல்லை. அதுல எல்லா சமயங்களும் சரியையத்தான் சொல்லுதுன்னு நீங்க சொல்லி எழுதி வச்சிருக்கிற எல்லாம் ஒரு கணக்கு புத்தகமா எடுக்கணும். அதுல 2 குறிப்பு தான் எழுதி வச்சிருக்கேன். எல்லா சமயங்களும் சரியையத்தான் சொல்லுதுண்டு. மற்றது வேதம் ஆகமங்கள் 2 நூல்கள் எங்களுக்கு சொல்லு. சரியா 2 வருஷத்துக்கு பிறகு அதே பாட்டு படிக்கிறீங்க டாக்டர். வான்மகில் வளாது பெய்க மலிபலன் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி பதையே நம பார்வதி பதையே நம பார்வதி பதையே. நாளுடைய சிவனே போற்றி. சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.